ரேஷன் கடையை பற்றி பேசுகிறார். ரேஷன் கடைகளே அங்கே இல்லை. இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். ஏன் பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லையா? ஏன் இல்லை? தமிழ்நாட்டில் மூளைக்கு மூளை இருக்கும்போது பாண்டிச்சேரி மட்டும் ஏன் இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒரு கதை உண்டு. என்னென்னா 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே இந்த யூனியன் பிரதேசங்கள்லாம் அவங்க தான் மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு கண்ட்ரோல், அவங்க தான் நிர்வாகத்தை பண்ணணும். அப்போ என்ன பண்ணாங்க மோடி இவங்கெல்லாம், ரேஷனுக்கு பதிலாக மாதம் பணமாக கொடுத்துருவோன்னு ஒரு இது கொண்டு வந்தார். அப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற ரேஷன் கார்டு கடைகள்லாம் மூடிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கணக்கில் பணம் போட்டாங்க. அது அரசியல்வாதிகள் விரும்பலை. பெரிய பிரச்சனை நடந்தது. 2015 பணம் தான் கொடுத்தாங்க. அதற்கப்புறம் ரங்கசாமி பாய்ச்சி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது விஜய்க்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அதை கவனிக்கலை. 2025 அப்புறம் அங்கே ரேஷன் கார்டுகள் ரேஷன் கடைகள் மறுபடியும் திறக்கப்பட்டு எல்லோருக்கும் ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு சில இடத்துல ரேஷன் கடை இல்லாத இடங்களில் கூட வீட்டுக்கே போய் அரிசியை, இலவச அரிசி இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இப்போதைக்கு அங்கே ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படுகிறது, ரேஷன் கடைகள் மூலமாகத்தான் கொடுக்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் இல்லாத இடங்களிலும் வீட்டுக்கே போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் வீட்டுக்கே போய் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். பாண்டிச்சேரி மக்கள் அதை வரவேற்பார்கள்.